உங்கள் எல்லாரோடையும் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் கதைக்க போகிற ஆள் அப்படிப்பட்டவர், ஜீசஸ். நிறைய படிக்கிறார்கள் இதில் இருக்கலாம், நிறைய மனசுடைஞ்சு போயிருக்கலாம். இவ்வளோ தோல்வியாக இனிமேல் தேவையே இல்லை, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக. எனக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ்ஸானால் எப்படி இருக்கும்னா, சாப்பிட முடியாது, எதையும் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும், ரூமை கூட க்ளீன் பண்ண விருப்பம் இல்லாமல் இருக்கும், தூங்கிட்டே இருப்போம், படிக்க முடியாமல் இருக்கும், படித்த ஒரு வெற்றி வருமானு தெரியாமல் ஒரு டவுட்டில் டிப்ரெஷனில் இருக்கிற நிறைய பேர் இருக்கீங்க. ஒரே ஒரு நாள் எனக்காக நான் செய்கிற மாதிரி 1 டே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய நாட்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு நாள் ஜஸ்ட் 1 டே நான் சொல்கிற மாதிரி செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை மாற்றுறதையும் உங்களோட மனது மாறுறதையும் நீங்கள் 1 டேயில் ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்கிறத ஒரே ஒரு தடவை எனக்காக செய்து பாருங்கள். என்னென்னா, கடவுள் எப்படிப்பட்டவர்னா, இது எப்பயுமே எங்களோட மென்டாலிட்டியில் ஸ்ட்ரெஸ் வருதுன்னா ரீசன், அந்த 5 மாதத்துக்கு முதல் நாங்கள் இப்படி பண்ணியிருக்கலாமே, இந்த 1 இயருக்கு முதல் இந்த இங்கிலீஷ் கோர்ஸுக்கு போயிருக்கலாமே, இந்த 2 இயர்ஸ்க்கு முதல் இப்படி பண்ணியிருக்கலாமே, பேசாமல் 2020 டைம் மிஷினில் போய் இதை மாற்ற முடிஞ்சால் எப்படி இருக்கும். இந்த மாதிரியான தாட்ஸ், அதாவது பாஸ்ட் லைஃப்பில் இதை மாற்றலாம், இதை செய்திருக்கலாம், ஏன் இதை செய்யலைன்னு நிறைய குழம்புறதுனால தான் ஸ்ட்ரெஸ் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த நிமிஷம் கடந்ததில் நடந்து முழுக்க மறங்க. கர்த்தர் எப்படிப்பட்ட வல்லமையானவர்னா, நீங்கள் இழந்ததை 10 மடங்காக சரி செய்து உங்களுக்கு அவரால் கொடுக்க முடியும். இப்போ நான் இதை சொல்லும்போது ஜஸ்ட் வேர்ட்ஸ்ன்னு நீங்கள் யோசிப்பீங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதால தான் நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நாங்கள் இந்த சிச்சுவேஷனில் இப்படி இருக்கோன்னா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள், எங்களால் தான். ஸோ அதையே யோசித்து கவலைப்பட தேவையில்லைன்னா, நாங்கள் இழந்த காலத்தையும் இழந்த விஷயங்களையும் திரும்ப பெற முடியாதனால தான் நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இழந்த காலத்தை திரும்ப பெற முடியாமல் இருக்கலாம், ஆனால் இழந்த விஷயத்தை விட 10 மடங்காக யூ வில் ரிசீவ்னு சொல்கிறேன். அது உங்களுக்கு ஒரு ஆளால் மட்டும்தான் தர முடியும். அது ஜீசஸ்ன்னு சொல்கிறேன். அதை எப்படி எடுக்கிறதுனா, தூங்குறதுக்கு முதல் நாளைக்கு காலையில் எழும்பி நான் கர்த்தரை தேட போகிறேன்ற மென்டாலிட்டி உருவாக்காட்டி கர்த்தர் காலையில் எழுப்பி விட மாட்டேன். ஸோ ப்ரே பண்ண முடியாது. அந்த மென்டாலிட்டி உருவாகிறதோடு எல்லாமே வைங்க. ஸ்டார்டிங் பீரியடில் எல்லாம் வைக்கணும். அதுக்கு பிறகு கர்த்தரே எல்லாம் வைக்காமல் சரியாக டைமிங்கில் கனவுலையோ இதுலேயோ வார்த்தைகள் மூலமாக உங்களை எழுப்புவார். ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் அப்படி எழும்பியிருக்கேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாம் வச்சிட்ருப்போம். அதுக்கு பிறகு கர்த்தரை எழுப்பி விடுறதையும் நீங்கள் அவரோட நெருக்கமானதையும் நீங்கள் உணர்வீங்க. கர்த்தர்கிட்ட ஏன் போக சொல்கிறேன்னா, நீங்கள் அங்கே போனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும்னு சொல்கிறேன். அந்த சமாதானம் என்ன பண்ணும்னா, அந்த பீஸ் என்ன பண்ணும்னா, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் இல்லாமல் திரும்ப உங்களை ஓட வைக்கும், திரும்ப உங்களுக்கு படிக்கிற மென்டாலிட்டியை கொண்டு வரும். கர்த்தர் உங்களோட லைஃப்பில் இருந்தால் மட்டும் பிளெஸ்ஸிங் இருக்கும். பிளெஸ்ஸிங் இருந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலான்றனால தான் இந்த விஷயத்த செய்ய சொல்கிறேன். எல்லாத்துக்கும் முதல் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை, எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சா தான் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம்னு நிறைய நேரங்களில் நாங்கள் யோசிப்போம். அது உண்மைதான். பட் அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ண முதலே பேச கர்த்தர் தருவார். அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ணால் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ, அந்த விஷயம் கிடைக்காமலே அதை மறந்து போய் அந்த பீஸில் வச்சுருப்பார். அதை கிடைக்கிறதுக்கு உங்களை ஊக்குவிப்பார். உங்களை அந்த டைமை நீங்கள் பிரயோஜனப்படுத்துகிற மாதிரி உங்களை புஷ் பண்ணுவார். அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு காலமிலிருந்து ப்ரே பண்ணுறது. எல்லாம் வைங்க. தூங்கி எழுந்து கர்த்தரை தேடோட மென்டாலிட்டியிலோ ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ப்ரே பண்ணுங்கள். நைட் தூங்கும் போது அப்படி ப்ரே பண்ணி போட்டு தூங்குங்க. காலம்பு எழுந்து ப்ரே பண்ணுங்கள். இவ்வளோ தான் விஷயம். பட் இந்த காலம்பு ப்ரேயரை எப்பயுமே மிஸ் பண்ணாமல் கண்டினியூ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். நிறைய வசனம் போட்டிருக்கு. நீங்கள் வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன், பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கறத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைச்ச நீ என்னுடையவள்னு எசாயா 41:10 இருக்குது. அந்த வசனங்கள் எல்லாம் சும்மா வசனங்கள் இல்லை, அவங்க பவர்ஃபுல்லான விஷயங்கள். அதை அறிக்கை பண்ண அது உங்களோட லைஃப்பில் நடக்கும். நீங்கள் அதை
விசுவாசிக்க நடக்கும். அவர் தான் சொல்கிறாரு, எதை குறிச்சும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களோட விண்ணப்பங்களை சோஸ்திரப்படியோடு கூட எனக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட தெரியப்படுத்தினோன்னு உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதானத்தோடு இருந்துடாமல் அவர் உங்களோட என்ன கதைக்கிறாருன்றதை நீங்கள் கொடுங்க டைம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட படிப்புக்கு தடையாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் நீங்கள் சுற்றி வச்சிருக்கிற பர்சன். முதல்ல அந்த பர்சன்ட்ட இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கும் உங்கள்கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கும் ஜீசஸால் மட்டும்தான் முடியும். ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ஜீசஸ். அவரோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒழிக்கிட்டிங்கன்னா உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காக சாத்தான் எந்த நபரெல்லாம் கொண்டு லைஃப்பில் வச்சுருக்கானோ அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கலந்து போவாங்க. டைம் கடவுளோடு இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பேய் மாதிரி அப்படி படிங்க அப்படின்னு சொல்ல வரல. கடவுளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நார்மலாக படி. நீ நிறைய படிக்கிற ஒருத்தரை அவர் உன்னை மாற்றுவாருன்னு சொல்கிறேன். எனக்கு புரியுதா? ப்ளீஸ் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இழந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் திரும்ப பெறுற ஒருத்தராக மாற்றுவார் கடவுள். எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கா, நான் உன்னை வெட்கப்பட்டு போவதில்லை, நீ அழிஞ்சு போகிறதில்லை, நான் உன்னோட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ பாவங்கள் நிறைய பைபிளில் எத்தனையோ பேர் கல்லறியக்கூடிய பெரிய பெரிய பாவங்களை கூட கர்த்தர் அதை எப்படி பார்த்தாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் மிஞ்சி போனால் என்ன செய்திருப்பீங்க? கடவுளுக்கு கொடுக்குற டைமை இன்னொருத்தருக்கு கொடுத்துருப்பீங்க. கடவுளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விட்டுருப்பீங்க. உங்களோட கடமையை செய்கிறத நிப்பாட்டியிருப்பீங்க. இந்த 3 விஷயத்தால் அவர்லேருந்து டிஸ்டன்ட் ஆகிருப்பீங்க. இதே விஷயத்த திரும்ப செய்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு தோல்வியும் வருது. அதுதான் உங்களோட பிரச்சனையாக இருக்கும். கர்த்தருக்கு தெரியும் உங்களோட சிச்சுவேஷன். நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய பாவம் சின்ன பாவம்னு இல்லை, எல்லாமே பாவங்கள் தான். பட் என்ன சொல்கிறேன்னா, அப்படியான பாவங்கள் இருந்ததை கூட கர்த்தர் அவங்கள பார்க்குற விதம், அவரோட கண்ணால் அவங்கள பார்க்குற விதம் எப்படிப்பட்டதுன்னு நாங்கள் பைபிளில் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர் உங்களை எப்படி பார்ப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ திரும்பி வாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், திரும்பி வர 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 கடவுள் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கொள்வார் தானேன்னு ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு உருவாகும். ஆனால் அதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, அக்செப்ட் பண்ணுவார் நிச்சயமாக. ஆனால் மன்னிப்பு கேட்குறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கும். உணர்ந்து கேட்கணும். எந்தெந்த விஷயத்தால் பாவம் செய்யணுமோ அந்தந்த விஷயத்த விடுறேன்னு அவர்கிட்ட சொல்லி அதை விடணுன்ற மனநிலையாக உண்மையாகவே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்குரிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார். இந்தியிலேருந்து பாஸ்ட் லைஃப்பில் என்னென்ன செய்யாமல் விட்டோம் அதை யோசிச்சு கவலைப்படுறதுக்கு செய்யாமல் விட்டதை ப்ரெசண்டில் செய்ய ட்ரை பண்ணு வித் ஜீசஸ்ன்னு சொல்கிறேன். வித் ஜீசஸ் இஃப் யூ ட்ரை த மிஸ்ஸிங் திங்ஸ் யூ கேன் அச்சீவ்னு சொல்கிறேன். எனக்காக இன்றைக்கி ஒரு மாற்றத்தை நீ ஆரம்பி, நீ அதை கண்டினியூ பண்ணு. நான் என்ன சொல்லிட்டேன், ஒரே ஒரு டிப், அவரை காலமைய இரவு தேடு. இரவு தூங்குறதுக்கு முதல்ல காலமை எழும்பி தேடணுன்ற மனநிலையை உருவாக்கு. இதை தாண்டி வேறு ஒன்றுமே நான் உன்கிட்ட சொல்லலை. அதை மட்டும் செய், மிச்சம் எல்லாத்தையும் அவர் பண்ணுவார்னு சொல்கிறேன். That's it. Love you. Jesus also loves you.